8ல புதன் இருப்பது யோகம். அதாவது மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்ப இது எந்தெந்த லக்னங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கடகம், மகரம், மீனம் ஏன் மிதுன லக்னத்துக்கு கூட இது பொருந்தும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னங்களுக்கு 8வது வீடா வரக்கூடிய வீடுகள் புதனுக்கு நல்ல வீடுகளா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 8வது வீடு என்று சொல்லக்கூடிய மகர வீடு புதனுக்கு நட்பு வீடு அப்படின்றதுனால இங்கே நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னா அவரே 2வது வீட்ட தொடர்பு கொள்றதுனால. அப்ப எந்த லக்னங்களுக்கு அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட லக்னங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா, இங்கே மேஷ லக்னத்துக்கு அவர் விருச்சிகத்தில இருப்பாரு. அங்க அவருக்கு பிடிக்காத வீடு. அதே மாரி விருச்சிக லக்னத்துக்கு அவரே 8வது வீடோட தொடர்பு கொள்றதுனால, இங்கே அவர் நல்ல பலன்கள செய்ய மாட்டாரு. அதே மாரி புதன் எந்தெந்த லக்னங்களுக்கு செவ்வாயோட வீடுகள் 8வது வீடா வந்து அங்க இருக்காரோ, அங்க கண்டிப்பா அவர் நல்ல பலன் செய்ய மாட்டாரு. 8ல புதன் இருப்பது யோகம். அதாவது மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்ப இது எந்தெந்த லக்னங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கடகம், மகரம், மீனம் ஏன் மிதுன லக்னத்துக்கு கூட இது பொருந்தும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னங்களுக்கு 8வது வீடா வரக்கூடிய வீடுகள் புதனுக்கு நல்ல வீடுகளா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 8வது வீடு என்று சொல்லக்கூடிய மகர வீடு புதனுக்கு நட்பு வீடு அப்படின்றதுனால இங்கே நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னா அவரே 2வது வீட்ட தொடர்பு கொள்றதுனால. அப்ப எந்த லக்னங்களுக்கு அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட லக்னங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா, இங்கே மேஷ லக்னத்துக்கு அவர் விருச்சிகத்தில இருப்பாரு. அங்க அவருக்கு பிடிக்காத வீடு. அதே மாரி விருச்சிக லக்னத்துக்கு அவரே 8வது வீடோட தொடர்பு கொள்றதுனால, இங்கே அவர் நல்ல பலன்கள செய்ய மாட்டாரு. அதே மாரி புதன் எந்தெந்த லக்னங்களுக்கு செவ்வாயோட வீடுகள் 8வது வீடா வந்து அங்க இருக்காரோ, அங்க கண்டிப்பா அவர் நல்ல பலன் செய்ய மாட்டாரு.